பிஜிடிஆர்பி கட்டாய தமிழ் மொழி தேர்வு டெஸ்ட் 4. இதில் நம்ம இன்னைக்கு முதல் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடுக்க. அவங்க கேட்குறாங்க பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாமே இணை தான், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் நேராக பார்க்கணும். இதில் பொருத்தமாக இது இருக்குது, பொருத்தம் எல்லாமே இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று மாம்பிஞ்சு. மாம்பிஞ்சு என்னன்னு சொல்லுவோம்? வடுன்னு சொல்லுவோம். அப்போ கரெக்ட். 2 பாருங்க பலாப்பிஞ்சு. பலாப்பிஞ்சு என்னன்னு சொல்லுவோம்? இளம் பெயர் மூசுன்னு சொல்லுவோம், அதுவும் கரெக்ட். இளநெல்லை நம்ம கச்சல்னு சொல்ல மாட்டோம், இளநெல் தான். அந்த கதிர் வளைஞ்சு நிற்கிது இல்லைங்களா, இளங்கதிர், அதை கச்சல்லாம் சொல்ல மாட்டோம், தப்பு. இளம் பாக்கு இருக்கு இல்லைங்களா, இளம் பாக்க நாம நுழாயின்னு சொல்லுவோம், இது கரெக்ட். அப்போ 1 2 4 கரெக்ட். இங்கே எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி, அதாவது ஆ அதில் இருக்கு. இப்போ ஆ அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது புரிஞ்சது இல்லைங்களா? இதே மாதிரி இந்த பகுதியில் நிறைய இளமை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதிலிருந்து பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி எனது சரியான இணை தேர்ந்ததுன்னு கேட்கலாம், தவறான இணை தேர்ந்ததுன்னு கேட்கலாம். இப்படின்னாலும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னா தான் இந்த பகுதியிலிருந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அவங்க எந்த மாடலில் கேட்டாலுமே தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நாம் அதுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். சரி, அடுத்த வினா பாருங்க. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல. இது வரி. இதில் மால் அப்படிங்கிற சொல் எவ்வகை அளபடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதில் இந்த அளபடை அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அளபடை அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும். செய்யல சொற்கள் ஓசை குறையும் இடத்துல நெட்டெழுத்து இருக்கக்கூடிய 7 தனக்கு இனமான குறில் எழுத்தை அளபடையாக கொண்டு வரும். இது அளபடை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த அளபடை அப்படிங்கிறதுக்கான விளக்கு தான். சரி, இதில் இது என்ன அளபடைன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சரி, ஒன்றா பார்க்கலாம். நமக்கு கீழே இருந்து பார்க்கலாம். ஒற்றளபடைன்னு எனக்கு தெரியும். ஒற்றளபடை அப்படின்னா எங்கிறைவன் அப்படின்னு வரும். அதாவது ஒற்றெழுத்து என்ன பண்ணுங்க, அளபெடுத்து வரும். இன்னிசை அளபடைனா இனிய ஓசைக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிய ஓசைக்காக. எடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னு வருவீங்களா, அந்த மாதிரி இனிய ஓசைக்காக வருது இனிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா அந்த தலை தட்டும் போது தழிய தழுவிய, சரிங்களா, நசையி விரும்பி, அது என்ன பண்ணும்னா அந்த தலை தட்டக்கூடாது என்பதற்காக அந்த அளபெடுத்து தலையை நிறைய செய்யும், கரெக்டாக இருக்கும். அப்படி வர்றது நமக்கு என்னதுங்க, சொல்லிசை அளபடின்னு சொல்கிறோம். இந்த செய்யுளிசை அளபடி அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாற்றமும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், மால் அப்படின்னாலும் சரிதான். ஆனால் அந்த ஆ ஏன் வந்திருக்கு அப்படின்னா இசை நிறைவிக்க வந்திருக்கிறது, அந்த இசையை நிறைவு செய்ய வந்திருக்கிறது. அப்போ இசையை நிறைவிக்க வரக்கூடிய அந்த ஆ அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ மால் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போது அந்த ஓசை கொஞ்சம் அந்த சொல்லக்கூடிய அந்த ஓசை குன்றும். இப்போ அந்த செப்பலோசை வருது அப்படின்னா அந்த ஓசை குன்றும். இப்போ மால் அப்படின்னு எழுதும்போது அந்த ஓசையானது நிறைவடையும். அப்போது செய்யல செயலப்படி அப்படின்னு என்னது, செய்யல இசை கூட்டுவதற்காக, குறைஞ்ச இடத்துல இசையை கூட்டி சொல்வதற்காக பயன்படுது. இன்னிசை வேறங்க, அது இனிய ஓசைக்காக வரக்கூடியது, புரிஞ்சுக்கோங்க. இந்த இசை இந்த கூட்டுவதற்காக வர்றதுனால இதை இசையை நிறைவிக்க வந்ததுனால் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். செய்யல அளபடை இன்னொரு பேர் என்னங்க, இன்னொரு பேர் இருக்கு, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி பொருள். இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள், புரியுதுங்களா? அப்போ இந்த மால் அப்படிங்கிறது செய்யிலிசை அளபடை. அடுத்த கேள்வி, டெம்பஸ்ட் என்ற சொல்லுக்கான சரியான தமிழாக்கத்தை தேர்ந்தெடுக்க. இது கலைச்சொல். ஆங்கில சொல் பெரும்பாலும் என்னதுங்க, கலைச்சொல் அப்படிங்கிற வடிவத்தில் நாம் கொண்டு வருவோம். டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன? இது ஒரு காற்றை குறிக்கூடிய ஒரு சொல் தான். கண்டிப்பாக காற்றை குறிக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்கிறது. டெம்பஸ்ட்னா சூறாவளியானா இல்லை, சுழல் காற்றாக கிடையாது, புயலா அதுவும் கிடையாது, ஸ்டோம்னு சொல்லுவோம். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது எந்த மாற்றம் இல்லை, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது மாதிரி இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஆங்கில சொல், தமிழ் சொல் அல்லது கலைச்சொல், இது ரெண்டையுமே நிறைய படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பாருங்க, 7 அடி பின் சென்று விருந்தினனை வழி அனுப்பியவன் கரிகால் சோழன். ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்று 2 சொல்கிறாங்க, இச்செய்தி காணப்படும் நூல் பெருமாற்றுப்படை. இப்போ கூற்று 1 அப்படிங்கிறது கூற்று 2, இதில் தனித்தனியாக நீங்கள் பார்க்கலாம். கூற்று காரணம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி பார்க்கணுங்க.
கூற்று 1 2 ரொம்ப எளிமை. இதை தனியாக பார்த்துடலாம். கூற்று காரணம் இருந்தால் அந்த கூற்றுக்கு அந்த காரணம் சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். காரணம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே கூற்று 1 கூற்று 2ங்கும் போது தனித்தனியாக சரி தவறு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ 7 அடி பெண் சென்று விருந்தினை வெளியேறும் கரிகால் சோழன், இது கரெக்டு. அது இந்த தப்பு இல்லை, அது கரெக்டுங்க. இந்த செய்தி காணப்படும் போது பெரும்பாலாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் என்னதுங்க, இந்த செய்தி வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. ஆனால் இதில் இருக்குங்க பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிற அந்த 10 பாட்டு நூலில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நூல் ஆற்றுப்படை நூல் அதில் இருக்குது. அப்போது இதில் கவனமாக படிக்கணும். பெருமான் ஆற்றுப்படை அப்படிங்கிறத என்னதுங்க சரின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போது கூற்று 1 சரி 2 தவறு. கூற்று 1 சரி 2 தவறு அப்படிங்கிறது ஆப்ஷன். ஆதர் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ கூற்று 1க்கு ஏன் சரி சொல்கிறோம், கூற்று 2க்கு ஏன் தவறு சொல்கிறோம் அப்படிங்கன்னு. சரி, அடுத்த வினா பாருங்கள். 5 பாடி மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை தொடர்? இப்போது ஒவ்வொரு தொடரும் எப்படி வரும்? எழுவாய் தொடர். இப்போ ராமன் படித்தான். எழுவாய் எப்படின்னா பெயர், எழுவாய் தொடர் வச்சுக்கோங்க. அடுத்தது வினையச்ச தொடர். ஆடி ஓடி பாடி தேடி. அப்போ இகரத்தில் முடிஞ்சாலோ உகரத்தில் முடிஞ்சாலோ அந்த சொல்லை தாண்டி வரக்கூடிய ஒரு என்னதுங்க வினை வந்து வினையச்சம் எனப்படும். பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்னது வினையச்ச தொடர். புரியுதுங்களா? பாடினது வினையச்சம். இப்போ பாடி அப்படிங்கிறது வினையச்சம். நம்ம நல்லா தெரியும் வினையச்சம். அப்போ அந்த வினையச்சத்தை கொண்டு முடியக்கூடிய அந்த தொடர் வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லலாம். வினை முற்றுன என்ன? பாடினர். பாடினர் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா அது வினைமுற்று. பெயரச்சம்னா பாட வந்தான் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்னது பெயரச்சமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அந்த தொடர் என்ன தொடர்னு பார்க்குறதுக்கு இலக்கண குறிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குங்க. வினையச்சம் அப்படிங்கிறது என்னது பாடி அப்படிங்கிற சொல் வந்திருக்கு இல்லையா, அது எஞ்சி நிற்கிது வினை முடிவடையில். மகிழ்ந்தனர் அப்படின்னு ஒரு முற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஒரு வினையச்சம் என்னதுங்க, அது ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம், ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம். மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது ஒரு செயல் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, ஆகையால் அது வினையச்ச தொடர். அடுத்தது 6வது கேள்வி, அழகான கட்டுரைகளை உருவாக்கி தரும் மென்பொருள் எது? நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நல்ல அழகான கட்டுரைகளை உருவாக்கி தரக்கூடிய மென்பொருள் அப்படிங்கிறது வேர்ட்ஸ்மித் அப்படிங்கிறது தான். வேர்ட்ஸ்மித் அப்படிங்கிற அந்த மென்பொருள் தான் என்ன பண்ணுதுங்க, அழகான கட்டுரைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அடுத்தது 7வது கொஸ்டின், பொருந்தாத இணை. நம்ம எப்படி சொல்லுங்களா, இதில் இருக்கிறதுல எது வந்து பொருந்தாத இருக்கிறது, எது தப்பாக இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க, அதான் மீன் பண்ண வராங்க. சரி, படித்து பார்க்கலாம். மோனோலிங்குவல் ஒரு மொழி, இது கரெக்டு. கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், உங்களுக்கு தெரியும், இது கரெக்டு. ஹோமோகிராப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, இதுவும் கரெக்டு. டிஸ்கஷன் அப்படிங்கிறது என்னதுங்க, கலந்தாய்வு, கலந்துரையாடுறது, டிஸ்கஸ் பண்ணுறது. ஆனால் கூட்டம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பாக இருக்குது, இந்த இடத்துல தப்பாக பொருந்தி இருக்குது. அப்போ பொருந்தாத என்ன எதுங்க, ஆப்ஷன் இ தான் ஆன்சர். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கூட்டங்கிறது தப்பு, அதுதான் பொருந்தாத இணையாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாமே கலைச்சொல்லுங்க. கலைச்சொல் மட்டும் கிடையாது, ஆங்கிலத்துக்கான தமிழ் சொல் கலைச்சொல் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பொறுத்துக்களை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த வினா, வரத்துக்காரன் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் யாது? இப்போ வரத்துக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வட்டார வழக்கு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா புதியவன் அப்படின்னு பொருளுங்க. ஏன்னா வரத்துக்காரனா புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னா அவனை வரத்துக்காரன் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு பொருள். இந்த மாதிரி நிறைய வட்டார சொல் நம்ம பாடப்புத்தல் இருக்கக்கூடிய நிறைய வட்டார சொல் வந்து என்ன மாதிரி பொருள், அந்த எந்த மாவட்டம், அப்போ எந்த மாவட்டத்தில் இதை பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. அந்த சொல்லை கொடுத்துட்டு என்ன பொருள்னு சொல்லி கேட்பாங்க. இது இலக்கியத்தில் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, யார் இதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்த மாதிரி வினாக்கள் தான் இந்த மாதிரியான சொற்களுக்கு நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணிக்கணும், புதிதாக ஒரு சொல் படித்தோம்னா எந்த மாவட்டத்தை சார்ந்தது, எந்த மக்கள் அதை பேசுகிறாங்க, யார் அதை எழுத்தாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வரத்துக்காரன் அப்படின்னா அது எங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பாஷையில் புதியவர்கள் தான் வரத்துக்காரன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த வினா, நெஞ்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நெஞ்சு மரம் பழுத்தற்று. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க. நாம் சொல்லியிருக்கோம், ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. அதே ஓம உருபு மறைஞ்சு வந்து பொறுத்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லுவோம். தற்று அப்படிங்கிறது ஓம உருபு, அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓமை அணின்னு. இதனால் பொருள் பாருங்கள்,
யாருக்குமே எதுவுமே உதவி பண்ணாமல் கொடுக்காமல் இருக்கக்கூடியவனுடைய செல்வம் எப்படிப்பட்டதான்? நடு ஊருக்குள்ளே எப்படி இப்போ எது போல்? நடு ஊருக்குள்ளே ஒரு நச்சு மரம்னா எட்டிக்காய் மரம் பார்த்துருக்கீங்களா? எட்டிப்பழம் எவ்வளோ தான் பழுத்து தொங்கினாலும் யாரும் பேர் சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஒரு நுருண்டே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த காலத்து எட்டி மரத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எட்டி மரத்தினுடைய பழங்கள் எப்படி யாருக்கும் எந்த பயனும் தராது. எந்த குருவியோ அணிலோ எதுவுமே சாப்பிடாது. அதுபோல் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பயனில்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. அது போலன்னு அர்த்தம். போல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த மீனிங் தான். தற்றுனாலும் அந்த மீனிங் போல தான் வரும். அப்போ இதில் வரக்கூடியது ஓமியணி. புரியுதுங்களா? ஓம் உறுப்பு, தற்றுங்கிறது ஓம் உறுப்பு, அது வெளிப்படையாக வந்திருக்கு. ஆகையால் இது ஓமியணி. இல்பொருள் ஓமியணினா நமக்கு என்னது, இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று, அப்படி நடக்காத ஒன்று கொண்டு ஓமியாக சொன்னால் இல்பொருள் ஓமை. ஏகதச உருவகம்னா ஒன்றை உருவகம் செய்து விட்டு இன்னொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதச உருவகம். உருவகணினா உங்களுக்கு தெரியும். வெளிப்படையாக என்னது, பவள வாய்னா வாய்ப்பவளம், முத்துப்பல்னா பல் முத்து, இந்த மாதிரி வரக்கூடிய உருவகம் வெளிப்படையாக இருக்கிறது உருவகணிங்க. இவ்வளோ தான் இதுக்கான வித்தியாசம். அடுத்து இறுதியாக 10வது வினா, விடைகளை சான்றோடு பொறுத்துக. இடது பக்கம் படிக்கிறோம். சுட்டு விடை, ஏவல் விடை, மறை விடை, நேர் விடை. அப்போ விடை வகைகள் தான் ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுட்டி சொல்லுவது. இந்த பள்ளிக்கூடம் எந்த பக்கத்தில் இருக்குது? நம்ம அரசு மேல்நிலைப்பள்ளி எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கை காட்டி வலப்பக்கம்னு காட்டும். வலப்பக்கத்தில் உள்ளது. இந்த பக்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த மீனிங்கில். இப்போ சுட்டு விடைனா என்னது, வலப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது. அடுத்து ஏவல் விடை. நீ போ, நீ செய்ய, நீ எடுத்துகிட்டு வா, ஏவரம் இல்லையா, அது ஏவல் விடை. அதுக்கப்புறம் மறை விடை, எதிர்மறைன்னு வச்சுக்கோங்க. மறைன்னா சுருக்கமாக எதிர்மறை ஞாபகம் வச்சுக்கோங்க. போவியா, போக மாட்டேன். செய்வியா, செய்ய மாட்டேன். மறைவிடை அப்படி சொல்கிறதே மறைவிடை. அடுத்தது நேர்விடை. கடைக்கு போவியா, போவேன். பள்ளிக்கூடத்துக்கு போவியா, போவேன். படிப்பியா, படிப்பேன். இது மாதிரி நேரா விடை சொல்வது, அதுக்கு ஏபா விடை சொல்வது நேர்மறை விடைன்னு சொல்கிறோம். இப்படி என் வகை விடை இருக்குங்க. என் வகை விடை எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லியிருக்கோம், சுட்டு விடைனா வலப்பக்கத்தில் உள்ளது, ஏவல் விடை அப்படின்னா நீயே செய், மறைவிடை அப்படின்னா போக மாட்டேன், நேர்விடை அப்படின்னா போவேன். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 1க்கு 3, 2க்கு 2, 3க்கு 4, 4க்கு 1. அப்போ ஆப்ஷன் ஆ, குறில் ஆ, அதுதான் நமக்கு என்னது விடையாக இருக்கிறது. சரி, இது இலக்கணம் இருக்கிறது, பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலை சொல்லாக்கம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உரைநடையிலிருந்து வினாக்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் இன்னொரு வகுப்பிலே வேறு ஒரு 10 வினாக்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.